நண்பா, வாழ்க்கையில ரெண்டு விஷயத்த எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. ஒண்ணு, நீ கடந்து வந்த பாதையை என்னைக்கும் மறந்துடாத. ரெண்டாவது, நீ கடந்து போக போற பாதையை யார்கிட்டயும் சொல்லிடாத. ஏன் கடந்து வந்த பாதையை மறக்க கூடாது? ஏன்னா அந்த பாதைதான் உனக்கு கஷ்டத்தையும் வலியையும் அவமானத்தையும் கொடுத்துச்சு. அதே பாதைதான் உனக்கு பாடத்தையும் அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுத்துச்சு. நீ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, அந்த பாதைதான் நீ யாருங்கிறதோட அடையாளம். அதை மறந்தா உன்னையே நீ மறந்த மாதிரி. அடுத்து, ஏன் போக போற பாதையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது? ஏன்னா உன் கனவுகளையும் லட்சியங்களையும் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்காத. சில பேர் உன்னை கேலி பண்ணுவாங்க, சில பேர் உனக்கு முன்னாடி போய் அந்த வழி அடைக்க பார்ப்பாங்க, இன்னும் சில பேர் நீ தோத்து போறதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க. உன் இலக்கு என்னன்னு உனக்கு தெரிஞ்சா போதும், மத்தவங்களுக்கு அதை நீ ஜெயிச்சு காட்டுனா போதும். உன் பயணத்தை மௌனமா தொடங்கு. ஒரு பொண்ணோட அம்மாவை நீங்க இந்த 4 விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட், ஓ வேல்யூவை நீ தெரிஞ்சுக்கணும். உன்னோட வர்த் என்னன்றது இந்த சொசைட்டி டிசைட் பண்ணக்கூடாது, நீ தான் டிசைட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் எல்லாம் யார்கிட்டயும் போய் கெஞ்ச கூடாது, அதுவா உன்னை தேடி வரும். செகண்ட், நீ சம்பாதிக்கிற காசுன்னு உன்கிட்ட இருந்தா மட்டும்தான் உனக்கு ஃப்ரீடம் இருக்கும். உனக்கு சம்பாதிக்க, அந்த சம்பாதியத்துல எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும்னு டிசைட் பண்ண ரைட்ஸ் உனக்கு இருக்கு. தேர்ட், நோ சொல்றது தப்பே இல்லை. லவ் இருந்தா கூட அங்க பவுண்டரி இருக்கணும். நோன்னு சொல்றது ஆட்டிடியூட் கிடையாது, இட் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். யார்கிட்ட பவுண்டரி செட் பண்ணணும், எப்படி செட் பண்ணணும், எதுக்கெல்லாம் செட் பண்ணணும்ன்றத டிசைட் பண்றதுக்கான ரைட்ஸ் உனக்கு இருக்கு. அண்ட் ஃபோர்த், தனியா இருக்கிறதுக்கெல்லாம் பயப்படாத, டிபெண்டா இருக்கிறதுக்கு தான் பயப்படணும். உன் லைஃப்ல என்ன வேணும், என்ன பண்ணணும்ன்றத நீ தான் டிசைட் பண்ணணும். உன் லைஃபோட டைரக்ஷன் உன்கிட்ட தான் இருக்கு. வேற யாருமே அந்த ஸ்டியரிங் வீல்ல கை வைக்கவே கூடாது. ஃப்ரீடம் கொடுக்குற லவ் தான். வாழ்க்கையில் அடுத்தவர்கள் நமக்கு என்ன கொடுக்கிறார்களோ அதையே ஆண்டவன் அவர்களுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுப்பான். அது அன்பானாலும் சரி, துரோகமானாலும் சரி, எதையும் பொறுத்து கொள்ளும் போது மட்டும் சிலருக்கு நல்லவர்களாக தெரியும் நாம். அவர்கள் செய்த தவறை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது மட்டும் கெட்டவர்களாகி விடுகிறோம்.